பாதை தெரியுது பார் படம் இது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கும். தென்னங்கீற்று ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் சோலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. ஆ ஆ ஆ நீலக்கடல் போலமிட்டு எங்கிருந்தோ கூவுது, அதுவே பாடி நடக்குது, கடல் அலையில் கலக்க துடிக்குது. தென்னங்கீற்று ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் சோலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. ஆ ஆ நீலமேகம் ஏடு வண்ண ஆடையோடு லாவுது, வானை பூமி அழைக்குது, தொடுவானில் இரண்டும் கலக்குது. தென்னங்கீற்று ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் சோலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. ஆ ஆ ஆ அந்த காலத்தில் சிலோன் வானொலி திறந்தா ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஐயா லெனின் இருக்கார், சொல்ல வேண்டியதில்லை. இதில் ஒன்றா ஒரு சிறப்புன்னா, இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் வந்து சங்கம் அப்படின்றாங்க. அந்த சங்கத்துக்கெல்லாம் அடித்தளமிட்டது அந்த எம்.வி. சீனிவாசன் அவர்கள் தான். நிமாய் கோஸு இந்த இடதுசாரிகளுடைய இந்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறாங்க இன்றைக்கி திரைப்படத்துறையிலாம். அப்படிப்பட்ட எம்.வி. சீனிவாசன், ஆர் கண்ணன், ஒரு பெரிய கூட்டணி, அது விஜயன், அது இந்த மாதிரி ஜேகேனுடைய, அதாவது சாதாரண படிப்பு அறிவில்லைன்றில்லை, அவர் வந்து உலகத்தே அகமும் புறமும் அறிந்தவர் தான் ஜேகே அவர்கள். ஏன்னா தமிழில் சொல்லுவாங்க, அகத்தை அறியணும், புறத்தை. அதில் வந்து ஜேகேக்கு இணை தான். நம்ம வாமுசேனுடைய அப்பா நிறைய சொல்லுவார். நாங்களாம் இந்திய சோவியத் நட்புற மன்றத்தில் ரொம்ப இதுவாக அற்புதமாக இருந்தோம். அது ஒரு பொற்காலம் அது. அதே மாதிரி அடுத்து ஒரு பாடல், இடையில நிறைய நிகழ்ச்சி இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்தது மிக்க நன்றி. இதில் இன்னொரு சிறப்புன்னா, எனக்கு வயது 75. நிறைய திரைப்பட பாடல்கள் பழைய பாடல்லாம் பாடி வரும்போது, நேற்று கூட சத்யா பதிப்பாக போயிருந்தேன். அங்கே கூட ஒரு பாட்டை பாடி காமிச்சேன். இந்த ட்ராக்கில் பாடுவேன். அதெல்லாம் வந்து பழைய பாடல் அவ்வளோ தத்துவங்கள் இருக்குது, பல பேர் தெரியாது. இப்போது வந்து கண்டதை சொல்லுகிறேன் பாடல் பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லிட்டார் ஜேகே அவர்கள். அதெல்லாம் வந்து ஒரு இப்போ பசங்க வந்து கேட்க மாட்டேன்றாங்க. என்னமோ பாடல் வரிகளை பார்க்கணும், அதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு, அதை பார்க்க மாட்டேன்றாங்க. இன்னொரு தகவல்னா, நான் சின்ன வயசில் வந்து பொன்னியில் வந்து என்னை வந்து அடிக்கடி கூட்டும் போவார். ஜேகேலாம் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் பாலனத்தில் தாய் வீடு மாதிரி வந்துடுவார். அப்படியே தான் நம்ம ஜோபாயெல்லாம் தெரியும். அதை விட வந்து இந்த சிலம்பதிகள் படம் இருக்கும் பார்த்துங்க.
அந்த படத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா நூர்ஜான் திரையரங்கம் மோசமான இடம். அந்த அந்த சேதாப்பட்டு ஏரியானால எந்த திரைப்படம் பார்த்தா ஒரே அடிதெழுது ஆகும், அடிச்சுன்னு போவாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ அந்த சொல்லுவாங்களா பார்த்த ரசிகர்கள் அவ்வளோ அமைதியாக பார்த்தாங்க நூர்ஜான் திரையரங்கத்தில். அந்த அளவுக்கு அந்த படம் அந்த படம் இருந்தது. அந்த ரசனை என்பது எப்படி இருந்ததுக்கு அவர் நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். நான் அவர் சொல்கிறார் பாருங்க, கும்பிட்டு சொல்கிறேன் கேளுங்கடான்னு சொல்கிறாரு. யாரு கேட்குறாங்க? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டு. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எமக்குண்டு. நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோவிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டு. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எமக்குண்டு. வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகின்றேன். வாழ்ந்திட சொல்லுகின்றேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகின்றேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெடுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டு. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டு. கும்பிட சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். என்னை நம்பவும் நம்பி அன்பினில் தோயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டம் உண்டு. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எமக்குண்டு. நன்றி தோழர்.